என்ன மித்ரா, லேப்டாப்பை கண்டுபிடிக்க செம்மையா ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கீங்க போல இருக்கு. என்ன பாக்குற? நீங்க என்ன பிளான் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சிரும். உங்க மொத்த பிளானும் டோட்டலா சொதப்பி ஊத்திக்கிச்சு. இப்ப உங்க மேடம் பவானியும் அவங்க வீட்டுக்காரரும் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் முன்னால அந்த லேப்டாப்பை தூக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா லேப்டாப் அவங்க நினைக்கிற இடத்துல இல்லவே இல்ல. பவானிய டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பி உடனே நிச்சயதார்த்த மண்டபத்துக்கு வர சொல்லு. அந்த லேப்டாப்ப போக வேண்டிய இடத்துக்கு கொடுத்தாச்சு. நீங்க தலைகீழ நின்னாலும் அது எங்க இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. மித்ரா, நான் இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீ பவானியோட சேர்ந்து போடுற திட்டம் எல்லாத்தையும் இப்பவே நிறுத்திட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிடு. அதான் உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு மறுபடியும் ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிளான் போட்டு அது மூலமா ஆதியோட சொத்தையெல்லாம் ஆட்டைய போடலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க. நல்லா கேட்டுக்கோ, அதெல்லாம் எப்பவுமே நடக்காது. நீ என்ன திட்டம் போட்டாலும் அது உனக்கு நரகமா தான் இருக்கும். இவங்க தான் அண்ணி சொன்ன பொண்ணு. நல்லா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. கையில ஒரு பைய, முகத்துல 10 பேருக்கு போடுற அளவுக்கு ஒரு மேக்கப்பு, ஃபுல்லா லிப்ஸ்டிக்கு. அப்போ இவங்க தான் அண்ணி சொன்ன அந்த மேக்கப் பூமனா இருக்கணும். ஐயோ, ஹலோ ஹலோ மிஸ்டர், பாத்து வர மாட்டீங்களா? என் மேல வந்து இடிக்கிறீங்க. சென்ஸ் இல்ல, மேனஸ் இல்ல. அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. உண்மையை சொல்லணும்னா நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. கையை விடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்க பாட்டுக்கு கையை பிடிச்சு இழுத்துட்டு போறீங்க. மேடம், நீங்க தானே மித்ரா மேடத்துக்கு மேக்கப் போட வந்திருக்கீங்க. நான் ஒண்ணுங்க மேடம்க்கு மேக்கப் போட வரல. மித்ரா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவ என்ன இன்வைட் பண்ணா. சோ நிச்சயதார்த்தத்துக்கு நான் வந்திருக்கேன். நீ யார் என்னன்னு விசாரிக்காம இப்படி நடந்துக்கிற? கை வைக்கிற? உன்னை அப்புறமா வந்து வச்சுக்கிறேன். மூஞ்சிய பாரு. ஐயோ, ஆளு தெரியாம கையை பிடிச்சு எடுத்துட்டோமே. நல்ல வேலை, நல்ல பொண்ணா இருக்கிறதால இதோட விட்டா. வேற எவ்வளவு ஒருத்தியா இருந்தா குனி வச்சு கும்பங்கந்து குத்திருப்பா. இப்போ அண்ணி சொன்ன வேலையை எப்படி முடிக்கிறது? அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் யாரா இருக்கும்? ஏய், யார் நீங்க? மேடம் மேடம், நான் தான் உங்களுக்கு மேக்கப் பண்ண வந்திருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட். நீங்க தானா அது? என்னங்க நீங்க இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்க? நிச்சயதார்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. சாரி மேடம், இன்னைக்கு உங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்டா வர ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற பொண்ணுக்கு திடீர்னு வர முடியாத சிச்சுவேஷன். அதனால தான் என்ன கம்பெனில இருந்து அரேஞ்ச் பண்ணி இங்க அனுப்பியிருக்காங்க. சரி சரி, ஓகே. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இருங்க ஒரு நிமிஷம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க? நீங்க போட்டதும் ஸ்கின் எல்லாம் லைட்டா இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கு. எரியுது. மேடம், மேக்கப் போடுறப்போ இந்த மாதிரி சின்ன எரிச்சல் இருக்கும். மேக்கப் செட் ஆகும்போது எல்லாம் சரியாயிடும். அப்படியா? ஆமா. சரி, ஓகே, போடுங்க. மேடம், மேக்கப் போட்டாச்சு. நீங்க வேணா மிரர்ல போய் செக் பண்ணிக்கிறீங்களா? ஓகேயா தான் இருக்கு, பட் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். அப்படியா மேடம்? அப்போ நான் போட்ட மேக்கப் உங்களுக்கு பிடிக்கலையா? பாரதி, நீ நீ ஷபா. பாரதி, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த கெட்டப்ல வந்து நீ எனக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்க? என்ன மித்ரா, நான் என்னமோ உன்னை ரொம்ப தைரியமான பொண்ணு நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்னடானா இப்படி பயப்படுற? உனக்கு விளக்கமா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இப்போ நான் உனக்கு மேக்கப் போட்டிருக்கேன்ல, அது
மேக்கப்பே இல்ல, மேக்கப் மாதிரி. லெட் மீ எக்ஸ்பிளைன். இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி அதை தான் உனக்கு டச்சப் பண்ணி விட்டுருக்கேன். நான் தான் சொன்னேன்ல, நான் சொன்ன பேச்சு கேட்டு நீ கண்காணாத இடத்துக்கு போயிருந்தனா உனக்கு இப்படிலாம் பிரச்சனை வருமா? உண்மையை சொல்லட்டுமா, உன் முகம் இப்பதான் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஐய, சத்தியமா சொல்றேன். இங்க பாரு, ஏன் புருஷன் எனக்கு மட்டும்தான். கண்டவலா வந்து பங்கு போடுறத பார்த்துட்டு இந்த பாரதி சும்மா இருக்க மாட்டான். இத பாரு, இதுதான் உனக்கு ஃபைனல் வார்னிங். ஒழுங்கு மரியாதையா இந்த விஷயத்தை இத்தோட நிறுத்திட்டு நீ காணாம போயிடு. அதான் உனக்கு நல்லது. பாரதி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உன்கிட்ட மரியாதையெல்லாம் யார் கேட்டா? புரியாம பேசிட்டு இருக்க. அப்புறம் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கோவமே வரக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? சீக்கிரமா ஒரு முடிவெடு. சார், பாரதி, இப்பதான் உங்களை பத்தி நினைச்சேன். கரெக்டா முன்னாடி வரீங்க. பாரதி, என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? சொல்லணும் ஆதி, நிறைய சொல்லணும். நானும் நீங்களும் வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி சொல்லணும். நான் தான் உங்க வைஃப்னு சொல்லணும். தமிழ் ஆதத்தி அவங்க பசங்கன்னு சொல்லணும். பாரதி, என்ன விஷயம்? ஏதாவது சொல்லணுமா? ஆமா சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன். அதுக்கு நீங்க உங்க மனசுல என்ன இருக்குன்னு மறைக்காம என்கிட்ட சொல்லணும். என்னடா இப்படி கேக்குறாளேன்னு நீங்க என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. நான் எதுக்கு உங்களை தப்பா நினைக்க போறேன்? நீங்க என்ன வேணா கேட்கலாம். அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. ஏன்னா நீங்க என்னோட ஃப்ரெண்ட். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. இன்னைக்கு மித்ரா மேடம் கூட நடக்க போற இந்த நிச்சயதார்த்தத்துல உங்களுக்கு ஏதாவது மன வருத்தமோ இல்ல ஏதாவது குறையோ இருக்கா சார்?